வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பெண்களுக்கு கர்ப்பப்பையை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் கிடையாது, கருப்பை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய மலைவேம்பு. இந்த மலைவேம்பு எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம், ரொம்ப குறிப்பாக மலைவேம்பு ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ அளவு எடுக்கலான்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய பெண்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கிறாங்க இல்லையா? இப்படி குழந்தையின்மை நோய் பாதிப்பு இருந்து அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மலைவேம்பு ஒரு 4லிருந்து 5 மாதம் வரைக்கும் இப்போ நான் சொல்ற மாதிரி ரெகுலரா இன்டேக் எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தி கர்ப்பப்பையை வலுவடைய செய்யும். கர்ப்பப்பையில தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கர்ப்பப்பையை நல்ல ஆரோக்கியமா செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பா பிசிஓடி, சினைப்பை நீர்க்கட்டி, அதாவது பிசிஓடி, பிசிஓஎஸ், ஃபைப்ராய்டு கட்டி, இது மாதிரியான கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வேற ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்ற பெண்கள் கூட இந்த மலைவேம்பு இப்ப நான் சொல்ற மாதிரி பயன்படுத்தலாம். மேக்சிமம் 4-5 மாதம் வரைக்கும் இப்படி பயன்படுத்துங்க. அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் 5 மாதத்துக்கு மேல மலைவேம்பு நீங்களா ஒரு மருத்துவர் ஆலோசனை இல்லாம பயன்படுத்துறது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை. 5 மாதத்துக்கு மேல பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோட பயன்படுத்துறது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்ப மலைவேம்பு எப்படி பயன்படுத்தலாம்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள்ல முதல் 3 நாட்கள் மட்டும் மலைவேம்பு காலையில வெறும் வயிற்றுல நீங்க எடுக்கணும். எப்படின்னு கேட்டா, ஒரு கைப்பிடி அளவு மலைவேம்பு இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் அலசி கிளீனா கழுவி சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு இலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அம்மி இல்லை உரல் இல்லை மிக்சிலேயே நல்லா அரைத்து திக்காக விழுது மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ரவுண்டாக சின்ன சின்னதாக ஒரு கோலி சைஸ் அளவு உருண்டையாக பிடித்து எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ்லாம் இல்லை, சாதாரண ஒரு சின்ன கோலி சைஸ் அளவு உருண்டை மாதிரி பிடித்து காலையில் முதல் உணவை எடுக்கணும். மாதவிடாய் நாட்கள், உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற முதல் நாள், மாதவிடாய் முதல் நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணதும் முதல் உணவாக 3 கோலி சைஸ் அளவு இந்த உருண்டை எடுத்து நீங்க தண்ணியில விழுங்கிடலாம். மாத்திரை விழுங்குறபடி விழுங்கிடுங்க. ஏன்னா கடிச்சு சாப்பிட முடியாது, இது கசப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும்ன்ற காரணத்தினால தண்ணி ஊற்றி நீங்க தண்ணியில விழுங்கிடலாம் மாத்திரை விழுங்குறபடி. மாதவிடாய் முதல் நாள் கோலி சைஸ் அளவு, சின்ன ஒரு கோலி சைஸ் அளவு 3 உருண்டை தண்ணியில நீங்க விழுங்கிடலாம். அதே மாதிரி மாதவிடாய் 2வது நாள் பாத்தீங்கன்னா 2 கோலி சைஸ் அளவு 2 உருண்டை தண்ணியில விழுங்கிடுங்க. மாதவிடாய் 3வது நாளும் 1 கோலி சைஸ் அளவு ஒரே ஒரு உருண்டையை தண்ணியில நீங்க விழுங்கிடணும். மாதவிடாய் நாட்கள் முதல் 3 நாட்கள், முதல் நாள் பாத்தீங்கன்னா 3 உருண்டை, 2வது நாள் 2 கோலி சைஸ் அளவு 2 உருண்டை, 3வது நாள் ஒரே ஒரு உருண்டை. இப்படி தொடர்ச்சியா ஒரு 5 மாதங்கள் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் மாதவிடாய் முதல் 3 நாட்கள், மற்ற நாள் நீங்க இதை பயன்படுத்த வேண்டாம். மாதவிடாய் முதல் 3 நாட்கள் மட்டுமே இதை நீங்க பயன்படுத்திட்டே வரலாம். 4லிருந்து 5 மாதங்கள் வரைக்கும் கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் அதிகப்படுத்தும். அதே சமயம் பிசிஓடி பாதிப்பு இருக்கு, இல்ல ஃபைப்ராய்டு கட்டி பாதிப்பு இருக்கு அப்படின்ற பெண்களுக்கு அந்த நோயோட தீவிரத்தை படிப்படியா கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது, கர்ப்பப்பையே நல்லா ஸ்ட்ராங்கா வலுவடைய செய்யறதுக்கு மலைவேம்பு அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்புமே எனக்கு இல்லை அப்படின்ற பெண்கள் சாதாரணமா ஒரு ஜெனரல் ஹெல்த் கான்சியஸ்ல இதை எடுக்கலாமான்னு கேட்பாங்க. அப்படி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை காலை முதல் உணவா ஒரே ஒரு கோலி சைஸ் அளவு தான் ஒரு உருண்டையை நீங்க தண்ணியில விழுங்கிடலாம். இப்படி செய்யறதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, குடல் புழுக்கள் சேரக்கூடிய வாய்ப்பை இது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். அது எந்த வகை குடல் புழுவா இருந்தாலும் சரி, கொக்கி புழு, நாடா புழுன்னு எந்த வகை புழுக்களும் குடல் பகுதியில சேரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி குடல் பகுதியோட இயக்கத்தை சீரா வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த மலைவேம்புல அதிகமாவே இருக்கு. அதே சமயம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ஒருவேளை உங்கள யாருக்காவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதையில ஏதாவது தொற்று இருக்கு, இப்ப யூரின் போகும்போது ஒரு சிலருக்கு சொட்டு சொட்டா யூரின் வெளியேறும், இல்ல பர்னிங் சென்சேஷன், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அதிகமா இருக்கும், இது மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்க ஒரு 3 நாட்கள் இல்ல மேக்சிமம் 4 நாட்கள் வரைக்கும் மலைவேம்பு ஒரே ஒரு கோலி சைஸ் அளவு ஒரு உருண்டை காலை முதல் உணவை 4 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இயற்கையாவே சிறுநீர் பாதையில ஏதாவது தொற்று இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து மீண்டும் வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கிறதோட மட்டும் கிடையாது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு கோலி சைஸ் அளவு ஒரு உருண்டை நீங்க தண்ணியில விழுங்குறதால பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல பொதுவாகவே நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்தி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பார்த்தா ரொம்ப ரொம்ப
கம்மி பண்ணிட முடியும். இதோட மட்டும் இல்லை, இந்த மலைவேம்பு அப்படின்றது டெங்கு காய்ச்சல் நோய் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க மலைவேம்பு இலைகள் ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து அது 25 மில்லியாக குறைந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 25 மில்லியாக குறைந்து வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மட்டும் இதில் சேர்த்து நீங்கள் காலையில் முதல் உணவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காலை உணவுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி இதை எடுத்துக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே டெங்கு காய்ச்சல் நோய் பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் மலைவேம்பு அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் மலைவேம்போட ஆரோக்கிய நன்மைகள் பற்றி சொன்னேன் இல்லையா? மலைவேம்பு யாரெல்லாம் எடுக்கவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மலைவேம்பு எடுக்காதீங்க. ஏன்னா தாய்ப்பால் சுரப்பை இயற்கையாகவே கம்மி பண்ணிடும் இந்த மலைவேம்பு அப்படின்றது. இதனால குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் மட்டும் இதை எடுக்கிறத தவிர்க்கலாம். மற்றபடி 6 மாதத்துக்கு ஒரு தடவை மலைவேம்பு ஒரே ஒரு சின்ன கோலி சைஸ் அளவு தண்ணியில் நம்ம விழுங்கிடலாம். ரொம்ப குறிப்பாக குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய பெண்கள், இல்லை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிசிஓடி ஃபைப்ராய்டு கட்டி இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மலைவேம்பு மாதவிடாய் முதல் 3 நாட்கள் மட்டும் தொடர்ச்சியாக ஒரு 4-5 மாதங்கள் வரைக்கும், அதாவது ஒவ்வொரு மாதமும் மாதவிடாயில் முதல் 3 நாட்கள் மட்டும்னு தொடர்ச்சியாக ஒரு 4-5 மாதங்கள் வரைக்கும் இதை பயன்படுத்திட்டே வரலாம். அதுக்கு மேலே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு பயன்படுத்துறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. தேங்க்யூ.